वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रयन्तसारमनवद्यगुणं बुधाग्र्यं नारायणाध्ययति धुर्य कृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः श्रीरङ्गनाथयतिशेखरम् आश्रयामः. Sampradaya Anushtana Rakshana Abhiman Saran in association with Srimad Hobilamadam Selayur proudly presents Season 2 of Chaturmasya Satsangamam, a 7-day Sampradaya workshop on Avasiyamana Anushtanangal. நம்ம எல்லாரும் இப்போது திவ்யதேச யாத்திரை போனோன்னு எல்லாருக்கும் ஆசையாக இருக்குது, போகிறோம். அப்படி போகிற போது முதல்ல எதை பார்க்குறோம் அப்படின்னா, எங்கெங்கே போகிறதுன்னு ஒன்று இருக்குது. முதல்ல வந்து இந்த டெஸ்டினேஷன் பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து எத்தனை நாள் எவ்வளோ செலவு அதெல்லாம் அப்புறம். அதுக்கப்புறம் காஃபி டிஃபன் வசதி உண்டு இல்லையா, அப்புறம் வந்து மதிய உணவு உண்டு, ராத்திரி படுக்கிறதுக்கு இடம் உண்டு, எல்லாம் உண்டு. இப்படிலாம் பார்த்தா தான் அதுக்கப்புறம் தான் போகிறோம். அது எவ்வளோ காஸ்ட் அப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. எனிவே இது வந்து ஒரு லைட்டர் வெயின்னு சொல்லுது. இப்போது உண்மையாகவே அதை மாதிரி பல இடங்களுக்கு நம்ம போகிற போது போகாமல் இருக்க முடியாது. ஒரு நல்ல காரியங்களுக்கு எவ்வளோ இடத்துக்கு போகிறோம், கல்யாணங்களுக்கோ இல்லை வந்து பெருமாள் திவ்யதேச யாத்திரையாவோ ஏதோ நிறைய போகிறோம். அப்படி போகிற போது அங்கே நாம் அனுஷ்டிக்க வேண்டிய வழிமுறைகள், ஏன்னா டக்குன்னு நம்ம வந்து எக்ஸ்கியூஸ் தேடின்னு இருக்கோம். அதனால் சுவாமி இங்கெல்லாம் இதை சொல்லிட்டு சந்தியாதனம் பண்ணுறீங்க, நித்திய திருவாராதனம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க, போகிற இடத்துலலாம் எப்படி சுவாமி அதெல்லாம் முடியும் அப்படின்னு இமீடியட்டாக அவங்களுக்குலாம் ஒரு கேள்வி வரும். எனக்கும் அந்த கேள்வி இருக்குது. அதுக்கெல்லாம் பதிலாக தான் இப்போ நரேந்திரன் சுவாமி சொல்லுவார். அதுக்கு என்ன பதில்னு அவர்கிட்ட கேட்கலாம். वेदांतदेशिक यतीन्द्रकटाक्षलब्ध त्रयन्तसारम् अनवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्यतुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः. श्रीमते श्रीवंशगोप श्रीरङ्गनाथयतीन्द्रमहादेशिकाय नमः. श्रीमते वात्स्यश्रीकृष्णमार्य महादेशिकाय नमः. अस्मद्गुरुभ्यो नमः. இப்போது நம்ம எல்லாருமே வந்து பில்கிரிமேஜ் போகிறோம், அதாவது யாத்திரைகளுக்கு போகிறோம், திவ்யதேசம் சேவிக்கணும் அப்படின்னு போகிறோம். அமுதன் சுவாமி சாய்ச்ச மாதிரி முதல்ல நம்மளோட ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் எல்லாமே அங்கே போனால் காஃபி கிடைக்குமா, நமக்கு சாப்பாடுக்கு இது இருக்காதா அப்படின்னு பார்க்குறோம். அதோடு சேர்த்து பெருமாள் சேவிக்கும்போது சில டூஸ் அண்ட் டோன்ஸ் எனக்கு தெரிஞ்சது அடியன் ஃபாலோ பண்ணுறதை இங்கே ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு நாம் வந்து சம்பிரதாயம் அப்படிங்கிறதுல பேசும்போதே இந்த கொஞ்சம் எச்சல் துப்பல்லாம் பார்த்துருக்கணும். அது வந்து நான் அடியனே நிறையா பேர் பார்த்துட்டுருக்கேன். நான் கூடலாம் யாத்திரைக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து எச்ச பண்ணி சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. அதை நம்மள்டேருந்தே அதை வந்து பண்ணாமல் இருக்கிறதுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னா, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம யாரும் டூத் ப்ரஷ் எடுத்துன்னு போகக்கூடாது யாத்திரைக்கு. ஏன்னா அதே பல் தேய்ச்சிட்டு அதே உள்ளுக்குள்ளே வைக்கிறோம், அங்கேயே பெருமாள் வேலை பண்ணுறோம், அங்கேயே வஸ்திரத்தையும் வச்சுக்கிறோம், ஒரே பைக்குள்ளே பெட்டிக்குள்ளே எல்லாத்தையுமே நம்ம வச்சுக்கிறோம். அதுக்கு அழகாக ஒன்றா சின்னதாக டூத் பேஸ்ட்டை வாங்கிட்டு கையில் தேய்க்கலாம், இல்லை பல்புடியை வச்சுட்டு தேய்க்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போது சுவாமியெல்லாம் பார்த்தேன்னாக்கா பல்புடி தான் யூஸ் பண்ணுவார். நாங்கள் எல்லாருமே வெளில போனோம்னாக்கா கையில் தான் தேய்க்கிறது, நமக்கு விரல் தான் ப்ரெஷ்ஷு. ஏன்னா அது எச்சல் ஆகிடுறது எப்படி இருந்தாலுமே. அது எதுக்கு மறுபடியும் வந்து அதை போய் கலக்கணும் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு. அது ஒன்று. அடுத்தது ரெண்டாவது, நான் புருஷாக பார்க்குறேன் நிறையா பேர் அந்த என்டையர் ஷேவிங் செட்டை மொத்தத்தையும் வந்து அந்த பெட்டிக்குள்ளே தான் இருக்குது. ரேசரில் ஆரம்பித்து அந்த க்ரீம்லேருந்து எல்லாத்தையும். ஏன்னாக்கா அங்கே போனாலும் நாம் பளபளன்னு இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பெருமாளை பளபளன்னு சேவிக்கணுங்கிறதுக்கு முன்னாடி நாம் இது வந்து இந்த பாயிண்ட் ஸ்பெசிஃபிக்கலி நாட் ஜஸ்ட் ஃபார் திவ்யதேச யாத்திரை. நாம் ஒரு எந்த டூர் போனாலுமே வந்து இந்த ரேசரில் பார்த்தேன்னாக்கா ஷவரம் பண்ணிக்கிறதுங்கிறதே தீட்டு. ஷவரம் பண்ணிட்டா உடனே தேர்த்தா மாடணும்னு சாஸ்திரம் இருக்குது. ஆனால் நம்ம அதையே பெட்டிக்குள்ளேயே வச்சுட்டோம்னாக்கா எல்லாத்தையும் ஒன்றும் உழப்புறது. அது பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி போனால் அங்கே போய்ட்டு வேணா யூஸ் அண்ட் த்ரோ வாங்கி தூக்கி போட்டு போகிறது. அடியெல்லாம் அதான் ஃபாலோ பண்ணுறேன். நான் வந்து அப்ராடுக்கு அஃபிஷியல் மீட்டிங்ஸ் போனால் கூட என்னோடய இதில் வந்து எதுவுமே வந்து ப்ரஷ்ஷும் இருக்காது, ரேசரும் இருக்காது. அங்கே போய் ஹோட்டலில் தான் தங்குறோம். கண்டிப்பாக ஹோட்டலில் கேட்டால் கொடுப்பான், இல்லைனாலும் பக்கத்தில் கடை இருக்கும், கடையில் கேட்டால் கொடுப்பான். அங்கே இது வாங்கிக்கலாம். நம்ம அது ரெண்டையும் உபயோகப்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப 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 விசேஷம். இன்னொன்று மெயினாக மோஸ்ட்லி நாம் என்ன பண்ணுறோம், ஹோட்டலில் தான் தங்குறோம். ரைட், முக்கால்வாசி ஹோட்டலில் தங்குறோம். ஒரு திவ்யதேச யாத்திரை போகிறோம் அப்படின்னு சொன்னால் கூடுமான மட்டும் ஒரு ஆண்டவன் ஆசிரமமோ அஹோபிலவனமோ அங்கே அந்த மாதிரி ஏதாவது இடம் இருக்கா பார்த்து நமக்கு கிடச்சிதுனாக்க அது ஸ்லாகியம். ஆனால் எல்லாருக்குமே எல்லா இடத்துலையும் கிடைக்கவும் தெரியாது. பட் ஹோட்டலில் தங்கினாலும் படுக்க விழுப்புங்கிறத ஒன்று பார்க்கணும். நான் இப்போ போன வருஷம் நான் ஒரு உற்சவத்துக்காக ஆழ்வார் திருநகரி போயிருந்தோம். நாங்கள் எங்கள் இப்போ குரூப்பில் பசங்கள்லாம் போயிருந்தோம். அதில் பார்த்தா எங்களுக்கு லாட்ஜ் தான் கிடச்சிது. எங்களுக்கு அது கூட்டத்தை அந்த சமயத்தில் வந்து எந்த ஆசிரமத்துலையும் எங்கேயும் எங்களுக்கு இடம் கிடைக்கல. ஆனால் நம்ம படுத்துட்டோன்னா அடுத்த நாள் காத்தால அந்த படுக்கையை சுருட்டி வைக்கணும். அதுக்கு மேலே வந்து ஏதாவது ஒரு சால்வையோ இல்லை கம்பளியோ போத்தின்னோன்னா மடி. இது இப்போ ரீசெண்டாக போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஏபிஎன் சுவாமியோடு நாங்கள் அயோத்தியா போயிட்டு வந்தோம்.
அங்கே அப்படி தான் சுவாமி எத்தனை நாழி ஆனாலுமே காத்தால் 6 மணிக்கு எங்களுக்கு வந்து காரியக்கிரமம் இருக்குது. ஒரு 5 மணிக்கு எழுந்து அத்தனை படிக்கையும் சுருட்டி அந்த இதில் பெட்டெல்லாம் மடித்து போட்டுட்டு அது மேலே கம்பளியை விரிச்சிட்டு தான் பண்ணுறா. அந்த மாதிரி தான் பண்ணணும். அதே மாதிரி வஸ்திரத்தை வந்து நம்ம சேர்த்துக்கக்கூடாது. பழைய வஸ்திரம் புது வஸ்திரம் தனியாக இருக்குது. நம்ம இந்த மாதிரி யாத்திரைக்கு போகிறோனாலே எவ்வளோ நாள் போகிறோம் நமக்கு பிளான் இருக்கும். ஆற்றுல எப்படியா இருந்தாலும் மடியாக வளர்த்தி வஸ்திரத்தை வளர்த்தி அதை மடித்து மடியோடு இருக்கும்போதே மடித்து பிளாஸ்டிக் கவரில் வச்சுட்டேன்னா அதை அந்த பெட்டு மேலே வைக்கிறது. திரும்ப வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நம்ம அப்பாடா டயர்டாக இருக்கும்னு பெட்டில் தான் உட்காரோம் நம்மெல்லாம். அது மொத்தமே விழுப்பு, படுக்க விழுப்பு. அது பெருமாளை சேவிக்கிறதுக்காக தான் நம்ம போகிறோம். ஒரு திவ்யதேச யாத்திரைங்கிறது பெருமாளை சேவிக்கிறதுக்கு போகிறோம். அதில் போகும்போது அந்த படுக்க விழுப்புலாம் இல்லாமல் முதல்ல மடித்து வைக்கணும். அதெல்லாம் என்னால் முடியாதுன்னா அட்லீஸ்ட் அந்த படுக்கையில் உட்காராமையாவது இருக்கலாம். சேரில் உட்காரலாம், இல்லை தரையில் உட்காரலாம். இப்போ நைட்டு படுத்துக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த படுக்கையை யூஸ் பண்ணுமே தவிர மிச்சப்படி நம்ம வஸ்திரங்கள் எதுவுமே நாம் வந்து அதை யூஸ் பண்ணக்கூடாது எதுக்குமே. அதே மாதிரி தேர்த்தா மாட்டத்துக்கு போகும்போது நான் நிறைய பேர் பார்க்குறேன், அந்த தேர்த்தா மாட்டு புதுசாக உடுத்திக்கிற வஸ்திரத்தையும் கையில் எடுத்துகிட்டே தான் போகிறா. அப்புறம் அது என்ன மடின்னு எனக்கு புரியவே இல்லை. தீர்த்தா மாட போகிறோம் நதியில், அப்போ போகும்போது புது வஸ்திரத்தையும் கையில் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டா அப்புறம் நம்ம தீர்த்தா மாடத்துக்கான ஒரு இதுவே இல்லாமல் போயிடுறது நமக்கு. அப்படி தான் ஆச்சு. ஏன்னா நிறைய பேருக்கு அது தெரியறதே இல்லை. ஆக்சுவலி நான் போன வருஷம் நான் சொன்னேனே, அங்கே போன போது என் கூட வந்த பையன் எல்லாம் பெருமாள் நன்னா சேவிப்பான், எங்களோட ஸ்ரீபாதம் பசங்க தான், எல்லாமே எவ்ரிதிங் இஸ் ஃபைன். பட் அவன் என்னடா இப்படி எடுத்துன்னு வரேன்னாக்கா அது பண்ணக்கூடாதுங்கிறதே தெரியல. நமக்கு தப்புன்னு தெரிஞ்சால் தான் அதை வந்து நம்ம திருத்திப்போம். அதை வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் பிளாஸ்டிக் கவரில் எடுத்துன்னு போனோன்னா அங்கே போய் மடியாக வச்சுட்டு தீர்த்தா மாட்டு அதுக்கப்புறம் இந்த இருக்கிற உடுத்தின்ற வஸ்திரத்தை நனைச்சிட்டு எடுத்துகிட்டு வரணும். நினச்சிக்கிறதுக்கு காய போடுறதுக்கு இது இல்லையா, அதை தீர்த்தா மாடத்துக்கு முன்னாடியே அதை எடுத்து மடித்து பழைய வஸ்திரத்தை பிளாஸ்டிக் கவரில் போட்டு வச்சுன்னு தான் நம்ம பண்ணணும். அடையெல்லாம் அப்படி தான் நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். அதுக்கப்புறமா ஸ்நான சாட்டி உடுத்திக்கிறதுன்னு இருக்குது புருஷாளுக்கெல்லாம். நித்தியமே ஸ்நான சாட்டி உடுத்தின்னு தான் தீர்த்தா மாட்டணும். இங்கே ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ஒரு கேள்வி, ஸ்நான சாட்டி அப்படின்னா என்ன? இங்கே பாருங்க, விவாகமானவர்கள் அது புருஷாலாக இருந்தாலும் சரி ஸ்திரீகளாக இருந்தாலும் சரி அகச்சமாக இருக்கக்கூடாது. கச்சம் இல்லாமல் எந்த காரியமும் பண்ணினால் அது பிரயோஜனம் இல்லை. வேஷ்டிதான்னு தட்டாட உடுத்திக்கிறோம், கச்சம் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் பண்ணக்கூடாது. ஸோ தீர்த்தம் ஆடுறோன்னா உடுத்த வஸ்திரத்தோடு தீர்த்தம் ஆடக்கூடாது. புரிஞ்சுதா? உடுத்தின்னு இருக்கிற வஸ்திரத்தோடு தீர்த்தம் ஆடக்கூடாது. குளிக்கிறதுக்கும் கச்சத்தோடு தான் குளிக்கணும். அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு துண்டு ஒன்று கிடைக்கும், அதுக்கு ஸ்நான ஷாட்டி. ஒன்றும் இல்லை, ஷாட்டின்னு அர்த்தம் வஸ்திரம். இது எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஸ்நானம். எப்பொழுதும் ஒரு வஸ்திரத்தோடு தீர்த்தம் ஆடக்கூடாது. சில பேர் நிறைய வெறும் வேஷ்டி உடுத்திட்டு வந்துடுவா, கேட்டால் சொக்கா போட்டுட்டேன் உள்ளே உத்திரி இல்லைன்னுவா. ரொம்ப தப்பு. ஒரு வஸ்திரத்தோடு நாம் என்றைக்கு இருப்போன்றத ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி நாம் திவ்யதேசம் போகும்போது கூடுமான மட்டும் புண்ணிய நதி அங்கே இருந்ததுன்னா அங்கே தீர்த்தம் ஆடுறது ஸ்லாக்கியம். அதுக்கு சங்கல்பம் பண்ணிட்டு அந்த புண்ணிய நதியில் தீர்த்தம் ஆடணும். அதை பண்ணிவிட்டு திருமண் சீச்சொன்னும் இட்டுக்கணும். நம்ம இட்டுக்கிறோம், ஊர்துவ பண்ணுறோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுந்தரம் சுவாமி வந்து சாய்ச்சார், ஊர்துவ பண்ணுறோம்னா அதுக்கு என்ன, அது என்ன பரிபாஷன்னு சொன்னார் இல்லையா. ஸோ அதை நம்ம வந்து பண்ணும்போது ஊர்துவ பண்ணுற இட்டுண்டு பெருமாள் திருவாராதனங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் இப்போ அமுதன் சுவாமி சொன்ன மாதிரி நிறையா நம்ம எக்ஸ்கியூசஸ் தான் நிறையா சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துக்கு போகிறோம், இங்கே ஒன்றுமே இல்லையா, நான் என்ன பண்ணுறது, என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிற எக்ஸ்கியூசஸ் நம்ம நிறையா சொல்கிறோம். ஆனால் ஒரே ஒரு பெருமாள், நம்ம ஆற்று பெருமாளை பட்டினி போகணுன்னு நம்ம என்ன தான் சேவிச்சாலுமே அதுக்கு வந்து பலன் கிடையாது. அது எங்கள் சுவாமி அடிக்கடி அதை சாய்ச்சுட்டே இருப்பார். காலக்ஷேபத்துலேயும் சாய்ச்சிருக்கார், இந்த மாதிரி ஃபோரம்லேயும் சாதிச்சிருக்கார். ஸோ பெருமாளை ஏழை பண்ணிட்டு அங்கே சின்னதாக ஒரு அர்க்கியபாத்தியம் பெருமாளுக்கு ஒன்றுமே கிடைக்கலையா, ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ், ஒரு பேரிச்சம்பழம் இல்லை ஏதோ ஒரு பாதாம் பருப்பு, அதை வந்து பெருமாளுக்கு அம்சம் பண்ணணும். அடுத்த கொஸ்டின் வரும், அங்கே எனக்கு ஜல வசதி பத்தாது, கிணறு கிடையாது அப்படின்னா ஆற்றுல நாம் எல்லாருமே கிணத்துலையா பெருமாளுக்கு பண்ணுறோம்? எல்லாம் குழா வாட்டரில். இங்கே ஆற்றுல பெருமாளை குழா வாட்டரில் பண்ணுறோம், ஊரில் போனால் குழா வாட்டர் பண்ணக்கூடாதா? ஸோ சின்னதாக ஒரு 3 வட்டில் எடுத்துன்னு போயிட்டு பெருமாளுக்கு திருவாராதனை பண்ணுறதுங்கிறத நம்ம வழக்கமாக வச்சுக்கணும். இப்போ நாங்கள் மறுபடியும் எக்ஸாம்பிள் வந்து அயோத்தியா போயிட்டு வந்த எக்ஸாம்பிளே சொல்கிறோம். இப்போ நாங்கள் அயோத்தியா போனபோது சுவாமியும் சரி சுந்தரம் சுவாமி எங்களோட நாங்கள் எல்லோரும் தான் போயிருந்தோம். அவர் பெருமாள் ஏழை பண்ணி வந்து அந்த இடத்துல திருவாராதனம் பண்ணிட்டு தான் வந்து அடுத்த காரியமே நடந்து வரோம்.
நாங்கள் பெருமாள் சேவிக்க போனதே பெருமாள் திருவாராதனம் ஆகிட்டு தீர்த்தம் வாங்கிட்டு தான் நம்ம ராமனையும் நாங்கள் சேவிக்க போனோம். அது வந்து ஒரு நாளும் விடவே கூடாது. அது ரொம்ப ரொம்ப நமக்கு இம்பார்ட்டன்ட். இன்னொன்று, நாம் வந்து ட்ராவல் பண்ணும்போது ட்ரெயினில் இல்லை ஃப்ளைட்டில் போகும்போது வந்து நம்ம சட்டை போட்டுக்கிறோம், பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிறோம், அதெல்லாம் பண்ணிக்கிறோம். ஆனால் பெருமாள் சேவிக்கும்போது தயவு செஞ்சு நம்ம எல்லோரும் சொரூபத்தில் தான் போகணும். இப்போ அவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொரூபத்தோட எக்ஸாம்பிள் மறுபடியும் சொன்னார், ரைட்? ஸோ நாம் புருஷாலாக இருந்தாலும் ஸ்திரீயாக இருந்தாலும் அந்த கல்யாணம் ஆகிடுச்சுனா கச்சம் கட்டிக்கிறது, படிசார் உடுத்திக்கிறதுங்க பெருமாள் சேவிக்க போகும்போது நம்ம வந்து பெருமாள்கிட்ட மட்டும்தான் நம்ம நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணுறோம். இதே ஆஃபீஸ்க்கு ஒரு மீட்டிங்க்கு போகிறோம், ஒன்றும் இல்லை, இப்போ எனக்கு காத்தால இங்கே ஒர்க் ஷாப்புக்கு பஞ்சகச்ச கட்டின்னு வரோம், எனக்கு மத்தியானம் ஆஃபீஸில் மீட்டிங் இருக்குன்னா நான் இப்படியே போவேண்ணா? நான் அதுக்காக பேண்ட் ஷர்ட்டு, டை, ஷூ எல்லாத்தையும் நான் வந்து காரில் எடுத்து வச்சுட்டோ பையில் எடுத்து வச்சுட்டோ அங்கேருந்து நான் போகும்போது மாற்றின்னு போகிறேன். ஆனால் பெருமாள் கோயிலுக்கு வரும்போது பார்த்தா மட்டும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுறோம். நான் நேராக ஆஃபீஸ்லேருந்து வரேன் சுவாமி, என்னால் வந்து டேரெக்டாக நான் மீட்டிங்லேருந்து வரேன், அதனால் நான் இப்படி வரேன் அப்படின்னு சொல்கிறோம். எப்போவுமே வந்து பெருமாள் சேவைக்கு போகும்போது சொரூபத்தில் போகிறதுங்கிறத நம்ம வந்து ஒரு வழக்கமாக வச்சுக்கணும். அதில் வந்து நம்ம காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. அதே மாதிரி தீர்த்த பாத்திரம் அது வந்து வெறும் ட்ராவலுக்கு மட்டும் கிடையாது. சுவாமி நிறையா தான் எப்பப்போ இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கார், நம்ம இங்கே வந்தாலும் எங்கே போனாலுமே நம்ம தீர்த்த பாத்திரம் எடுத்துக்கணுங்கிறது. அதே மாதிரி எங்கே ட்ராவல் பண்ணாலும் மிச்செல்லாம் நம்ம எடுத்துக்கின்னு போகிற மாதிரி திருமண் பெட்டி, தீர்த்த பாத்திரங்கள் இதெல்லாம் வந்து மறக்காமல் நம்ம எடுத்துன்னு போகணும். அங்கே போயிட்டு இது இல்லை அப்படிங்கிறதுக்காக நம்ம விடக்கூடாது. ஸோ இதெல்லாம் சில ட்ராவல் பெருமாள் சேவிக்கிறதுக்குன்னு போகிறோம், அதில் நம்மளால் என்னென்ன பண்ண முடியும் இதெல்லாம் பேசிக்காக பண்ணலாம். நான் இதெல்லாம் சொல்கிறது எல்லாமே அடியன் ஃபாலோ பண்ணுறதா சொல்கிறேனே தவிர ஃபாலோ பண்ணாத நான் சொல்லலை. அதேமாதிரி ஒரு செட்டு யஜ்ஞோபவீதம் எடுத்துன்னு போகணும். போன இடத்துல நமக்கு என்ன மாதிரி அசௌகரியங்கள் வரும்னு தெரியாது, அதனால் போகும்போது ஒரு செட்டு யஜ்ஞோபவீதம் எடுத்துன்னு எப்போவுமே எடுத்துன்னு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது எதுக்காவது நமக்கு எப்போயாவது யூஸ் ஆகும், அதை நம்ம எடுத்துன்னு போகணும். அண்ட் தென் அதே மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பேசிக் விஷயம், நம்ம ஆற்றுல சாதாரணமாக இருக்கும்போதே நம்ம நிறைய எக்ஸ்கியூஸ் சொல்கிறோம் சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்கு. ட்ராவலில் போனால் நிறையா நம்ம எக்ஸ்கியூஸ் சொல்கிறோம். சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்கு டைம் இல்லை சுவாமி, நான் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறேன், நான் வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன், என்னால் பண்ண முடியாதுன்னு. தாராளமாக பண்ணலாம். அடியேன் இப்போ ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். நாங்கள் ஒன்றும் இல்லை, போன வாரம் மறுபடியும் அயோத்தியா எக்ஸ்பீரியன்ஸ் தான். திரும்பி வந்தோம், லக்னோ ஏர்போர்ட்டில் மல்டி ஃபெய்த் ப்ரேயர் ஹால்னு போட்டிருக்கோம். அங்கே போய் நாங்கள் வந்து சஹஸ்ரநாமம் சேவித்தோம். இந்த தடவை சுவாமியோட கைடன்ஸோட நாங்கள்லாம் போயிட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டு சஹஸ்ரநாமம் சேவித்து அங்கே குழாவும் வச்சுருக்கோம். அந்த இடத்துல நம்ம அர்க்கியம் விடலாமே, தப்பு கிடையாது. ஜலத்தை எடுத்து நம்ம அர்க்கியம் சேவிக்கலாம். அப்படி நம்மளால் பண்ண முடியலையா, மானசீகமாக பெருமாளுக்கு வந்து அந்த இடத்துல ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நமக்கு ஜலமே கிடைக்கல அப்படின்னாலுமே மந்திர ரூபமாக சந்தியாவந்தனத்தை பண்ணிட்டு மறுபடியும் ஆற்றுக்கு வந்து பண்ணணும். அடியன் இதை ஃபாலோ பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடியன் சொல்லுங்கள். ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ஒரு கேள்வி. ஏர்போர்ட்ல சந்தியாவந்தனம் பண்ணும்போது நம்மளுடைய ட்ரெஸ் கோடான கச்சத்தை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ண முடியும்? ஒரு கேள்வி வந்திருக்கு. ஏர்போர்ட்டில் ட்ராவல் பண்ணும்பொழுது நாம் எப்படி ட்ரெஸ் கோடில் இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. தேர் ஆர் 2 ways. என்ன, ஃப்ளைட்டில் கச்சத்தோடு ஏற்ற மாட்டேன்னு சொல்லுவாளா? கச்சத்தோடு போனால் ஃப்ளைட்டில் ஏற்ற மாட்டாளா? ஏற்றுவா. ஓகே ஃபைன், பேண்ட்டு சொக்காலாம் போட்டுட்டு நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி ஆகிடுறது, தப்பு கிடையாது. நரேந்திரன் ரொம்ப அழகாக கிளியர் பண்ணிட்டார். ட்ராவல் பொழுது நீங்கள் என்ன வேணால் ட்ரெஸ் பண்ணிக்கோங்க, தட் டசன்ட் மேட்டர். ஆனால் போக வேண்டிய டெஸ்டினேஷன் நமக்கு பில்கிரிமேஜாக இருந்தால் அது பிக்னிக் இல்லைன்னு மைண்டில் செட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டார் அந்த சுவாமி. இந்த செஷனுக்கு முன்னாடியே அந்த சுவாமி இந்த கேள்வி கேட்டார். இந்த கேள்விக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டால், எஸ், சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்கு நமக்கு ட்ரெஸ்ஸு ரொம்ப முக்கியம். நான் கல்யாணம் ஆனவா 2 பேருக்குமே ஈஸியஸ்ட் வே ஒன்று சொல்கிறேன், ஓகேவா? கல்யாணம் ஆனவாளாக இருந்தால் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவள் பேண்ட்டு மேலே அந்த குட்டியூண்டு ஸ்டான ஷாட்டியை ஒரு செகண்டில் உடுத்திட்டு சந்தியாவந்தனம் பண்ண முடியும், ஒரு டவலை கையில் வச்சுட்டு. ஏன் சுவாமி? ஒய் நாட்? அது இட் இஸ் லைக் ஆஸ் எ டவல், சின்னதாக ஒரு வஸ்திரம், அது 5 முழம் அழகாக சுருட்டி ஹேண்டி பேக்கில் வச்சுக்கலாம். நம்ம டக்குன்னு அதை பேண்ட்டு மேலேயே ஒரு கச்சமாக எடுத்து உடுத்திட்டு மேலே ஒரு உத்திரியம், சொக்காயை கைட்ட வேண்டாம், பேண்ட்டை கைட்ட வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். அது மேலே அப்படியே அந்த ஸ்டான ஷாட்டியை ஒரு செகண்டில் உடுத்திக்கலாம். ஓகே, பிரம்மச்சாரினா இன்னும் கம்ஃபர்டபுள். அதே பேண்ட்டு
ஒரே ஒரு டவலை அப்படி சுற்றிட்டு சந்தியானந்தம் பண்ணால் முடிஞ்சே போச்சு, அவருக்கு 200 வஸ்திரம் கூட தேவையில்லை சுவாமி. ஒரு விஷயம் நான் சொல்லிட்டா, தொட்டு தொட்டு யோசிக்காதீங்க. பண்ணணும் அப்படின்னா தட் we can easily do. உங்கள் எல்லாருக்கும் அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குது, பண்ணணும்ன்ற தானே ஒரு 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 எம்பவர்மெண்ட் வந்துருக்கு, அது ரொம்ப சந்தோஷம். தட்ஸ் கரெக்ட், தட் இஸ் கிரேட். ஓகேவா? அதனால் நீங்கள் ட்ராவலில் பண்ணலாம். ஒரே ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் வரும். நீங்கள் சந்தியாவந்தனம் மேபி 2 வேளை சந்தியாவனம் பண்ணுற வேண்டிய டைம் கூட நீங்கள் ஃப்ளைட்டில் போகிற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி வந்ததுன்னா அவர் சொல்கிற மாதிரி முதல்ல மந்திரபூர்வகமாக மானசீகமாக தியானம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எந்த டெஸ்டினேஷனில் இறக்குறோமோ உடனே விட்டு போன சந்தியாவந்தனோடு சேர்த்து பண்ணணும். அதனால் இப்போ நான் ஃப்ளைட்டில் போகாதே சொல்ல முடியாது. பிமால 4:30 மணிக்கு அவனை ஏர்போர்ட்டில் போனோன்னா ஃப்ளைட் ஏறணும்னா 2 மணிக்கெல்லாமே ராத்திரி போய் உட்காந்துக்கணும். அங்கே அந்த மாதிரிலாம் போர்டிங் இருக்குது, அவனுக்கு செக்கிங் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. அவ்வளோதான். இப்போ நம்ம நேற்று சத்தியம் வந்தார் ஆஸ்திரேலியாவிலேருந்து, வரிசையே கோலாலம்பூரில் ஹால்ட்டு இறங்கி ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி சந்தியானந்தம் பண்ணிட்டு தான் வந்தேன். ஸோ இதுதான் இது. இப்போ காரில் ட்ராவல் பண்ணாலுமே நாங்களாம் என்ன பண்ணுவோம்னாக்கா, வர வழியில் அந்த டைம் சந்தியாவந்தனம் டைம் வந்துடுது அப்படின்னு சொன்னால் சுவாமி நிறுத்த சொல்லுவார். அது ஒரு பெட்ரோல் பங்கோ ஏதோ அந்த இடத்துல நிறுத்திட்டு சந்தியாவந்தனத்தை பண்ணிட்டு தான் வந்து நாங்கள் அடுத்த காரியம் பார்ப்போம். ஆடியன்ஸ் கிட்ட இருந்து இப்போ ஒரு கேள்வி வந்தது. ரெடிமேடான கச்சை வேஷ்டி இப்போல்லாம் கிடைக்கிறது வெல்க்ரோ டைப்ல, அதை நம்ம உடுத்திக்கலாமா அப்படின்னு. அவர் என்ன மீன் பண்ணுறாரு அப்படின்னா, இந்த ரெடிமேட் வேஷ்டியாக வந்திருக்கு இல்லையா கச்சம், அது வந்து கட்டிக்கக்கூடாது சாஸ்திரியமாக. இப்போ என்ன கேட்பா உடனே, அது ஏன்னு சொன்னால் தான், ஏன் கட்டிக்கூடாதுன்னு சொன்னால் தான் என் பையன் கேட்பான் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி வைப்பா. அதுக்கு பதில் சொல்லணும் இல்லையா? அவசியம் இல்லை, இருந்தாலும் தெரிஞ்சதுனால சொல்லிவிடுறேன். ஒரு வஸ்திரம் எடுத்துட்டா, ஒரு வேஷ்டியோ புருஷாளுடைய வஸ்திரத்தில் இன்னும் ஒரு நூல் அதில் சேரக்கூடாது. ஒரு வேஷ்டி, அதனால தான் வேஷ்டியும் உத்திரியும் ஒன்றாவே வருது பாருங்க. ஆற்றுல வந்து அதுக்கு உத்திரிக்கிறதுன்னு பேர். வேஷ்டியையும் 9-5 வேஷ்டியாக இருந்தால் 9 தனியாக 5 தனியாக நம்ம ஆற்றுல வந்து தான் பிரிக்கணும், சரியா? அப்புறம் மஞ்சள் தடவி பிரிக்கிறது அதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதனால் அந்த ஒரே நூல், ஒரு நூல் எதில் போடுறானோ நெய்யறானோ அந்த நூல் தான் இருக்கணும். தறி, ஒரே தறி, கரெக்ட், சரியான வார்த்தை, தறி. அந்த ஒரே தறியில் இருந்தால் இருக்கணும், இன்னொரு நூல் அதில் சேரக்கூடாது. அதனால தான் என்ன சொல்லுவா, கிழிஞ்ச வேஷ்டியில் நூல் கூடுமான வரைக்கும் தைக்காமல் கட்டிக்கிறது பெஸ்ட்டு. அதுக்காக தைக்காமனாக்கா அப்படியே கீழோடு சொல்லலை, கிழியாதபடி பார்த்துக்கணும்னு சொன்னேன். ஸோ தைக்கிறது அதிலே நூல் எடுத்து தைக்கணும் அப்படின்லாம் இருக்குது. அதனால் வந்து தைச்சி 100 நூல் எடுத்துகிட்டு வந்து தைக்கக்கூடாது அப்படின்றதுக்கு. இப்போ இது மாதிரி ராமராஜ் இந்த ரெடிமேட்லாம் வந்து அப்படி இருக்கும், அது எத்தனை நூல் இருக்குமோ. அதனால் கூடாது அப்படிங்கிறதுனால தான் தைச்ச வேஷ்டி கட்டிக்கூடாது. ரெண்டாவது, தைச்ச வேஷ்டி இதனாலையும் இது ஒரு காரணம் இல்லை, லௌகிக காரணம். ஆனால் வந்து கச்சங்கிறது அப்போ பஞ்ச கச்சம் அப்போ கட்டிக்கிறது தான், இதுவே தவிர தைச்சதெல்லாம் வச்சு கட்டிக்கிறது இல்லை. அது இது ஒரு ரீசனாக இருக்கலாம். இப்போது ஏபிஎன் சுவாமி சொன்ன மாதிரி சந்தியாவந்தனம் பண்ணணுங்கிற மைண்ட் செட் நமக்கு வந்துடுது, ரிசால்வ் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கான வந்து அவன்யும் நமக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு இது கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். எக்ஸ்கியூஸ் சொன்னால் நம்ம என்னோட எக்ஸ்கியூஸ் சொல்லாமே தவிர, அடியன் இப்போ சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணேன். 2 வருஷம் முன்னாடி யூஎஸ் போயிட்டு வந்தேன். வரும்போது அப்படி தான், அந்த இடத்துல வரும்போது ஒரு வேளை வந்து பண்ணுறதுக்கான ஒரு ஜலம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த இடத்துல மானசீகமாக சந்தியாவந்தனம் பண்ணிட்டு ஆற்றுக்கு வந்துட்டு 2 தீர்த்தமாட்டு 2 சந்தியாவந்தனத்தையும் பண்ணேன். அதுமாதிரி எங்கே ட்ராவல் பண்ணாலுமே காரில் 2 வருஷம் முன்னாடி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல இந்த 6 மணி சாயங்காலம்னா நிறுத்திட்டு வெளியில் வந்து சந்தியாவந்தனத்தை பண்ண, ஜஸ்ட்டு ரோட் சைடில், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அதை வந்து கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணோம். சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே வாத்சல்ய கிருஷ்ணமாரி மகாதேசிகம் அஸ்மத் குருभ्यो நமः. இப்போ அடுத்தது நம்ம ரமேஷ் சுவாமி, ஈச்சம்பாடி ரமேஷ் சுவாமி. அவர் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், இண்டிவிஜுவலாக ஒரு பெரிய கம்பெனி நடத்திட்டுருக்கார் பம்பாயில். ஸோ இந்த 2 நாளில் ஹெக்டிக்கு கணபதி பாபா போரியா அப்படின்னா, இல்லை நான் மெட்ராஸ் போரியான்னு ஓடி வந்துட்டார் ரமேஷ் சுவாமி. அவருக்கு கரெக்டாக டைம், அவருடைய கம்பெனி இதான் டைம், ஷார்ட் டியூரேஷன். அங்கே விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் நடக்கிறது. சுவாமி நான் ஒரு 1.5 நாள் செஷன் வந்து அட்டன் பண்ணிவிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அங்கேருந்து ஓடி வந்திருக்கார். அவருடைய ஒய்ஃப் ஐஏஎஸ் கலெக்டர், நாக்பூரில் கலெக்டராக இருக்கா. அவருடைய ஒய்ஃப் மிஸ்ஸஸ் விமலா ரமேஷ், ஷீ இஸ் அ கலெக்டர். ஸோ அவர் நமக்கு என்ன சொல்ல வந்திருக்கார் இங்கே, ஈவன் தோ தட் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஓன் கம்பெனியாக நடத்தியிருந்தாலும் பல நாடுகள்
நான் சொல்கிறது உகாண்டா, எத்தியோப்பியா, அந்த மாதிரி தண்ணியே இல்லாத நாடுகள், அந்த மாதிரி நாடுகளுக்கு போனாலும் எப்படி திருவாராதனம் பண்ணுறோம், எப்படி நான் பெருமாளை ஏழை பண்ணிட்டு போவேன், எப்படிலாம் நான் பெருமாளை ஏழை பண்ணிட்டு போவேன் அப்படின்னு காமிக்கிறதுக்கோசரம் அசட்டையாக வராமல் சசட்டையாக வர போகிறார். இப்போ சரியா? சொக்கா போட்டுட்டு அவருடைய ட்ராவல் பேக்கோட அவர் எப்படி வருவார், இதுதான் அவருடைய தானே ரூபம். இப்போ உங்களுக்கு அதை டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிக்க போகிறார். அவர் திருவாராதன பெருமாள், அது வெறும் வரல, அவர் பெருமாளோடு தான் வந்திருக்கார். இன்றைக்கி காலத்தில் நம்பாத்தில் திருவாராதனம், இன்றைக்கி காலத்தால் நம்பாத்தில் அவர் திருவாராதனம் பண்ணிவிட்டு பெருமாளுக்கு சயனம் பண்ணாமல் இன்றைக்கி டெமான்ஸ்ட்ரேஷனுக்கோசரம் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கார். ஸோ கிவ் ஹிம் பிக் ஹேண்ட்ஸ் அண்ட் வெல்கம் ஹிம். ಟೂ 2016 ಸ್ವಾಮಿಂದ ವರ್ಷ ಮೇಲ್ಕೋಟೆಯಲ್ಲಿ ಉತ್ಸವ ಆಗೋ. ವಿ ಆರ್ ಪಾರ್ಟ್ ಆಫ್ ಸ್ವಾಮಿನಿಸ್ ಟೀಮ್ ஃபார் ஆல் த 3 days. அங்கே தான் முதல் டைம் எங்களுக்கு 12 மணி கற்றுந்தார் சுவாமி விட்டுக்கிற எப்படின்னு 2016. அப்பப்போ ஸ்டடியாக மெல்ல வி ஸ்டார்டட் லேர்னிங் அவர் சம்பிரதாயம். எப்படின்னாக்கா பியூர் லௌகிகாஸ், வி ஸ்பீக் மோர் இங்கிலீஷ், மோர் Hindi, Marathi, whatever language. To get into this mode, bit difficult for us. But everything has its time. எல்லாம் நிதானமாக கற்றுண்டு நல்லா பண்ணலாம். எந்த அனுஷ்டானமும் எங்களை விட்டு போகிறதே கிடையாது. சுவாமிக்கு தகுந்த மாதிரி எந்த டூரில் போனாலும் திஸ் இஸ் மை அட்டர், முன்னால் பெருமாள், பின்னால் கேரி பேக், ஷூ பேண்ட் எல்லாம் உண்டு. ஏர்போர்ட்டில் போனால் கூட அந்த தட்டில் பெருமாள் தான் எல்லாம் பண்ணிட்டு பாக்கி தட்டில் துணி நம்ம அதெல்லாம் எல்லாம் பண்ணி நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். இப்போது ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் ஹவு திஸ் பெருமாள் வேலை பண்ணிட்டு போச்சு. வி ஹவ் ஜிப்பு திறந்து விட்டு அங்கே மேலோட்டமாக ஒரு எப்போவுமே இது இருக்கும், பவித்திரம் இருக்கும், அது இங்கே இப்போ இருக்காது. அதை எடுத்து இது முதல் கவர் ஓப்பன் பண்ணி இது உள்ளே 7 டைப்ஸ் சில்க்கு. அந்த சில்க்கு துவைக்கக்கூடாது, துவைச்சா அது தீட்டாயிடும். அதே 7 வாட்டி மடித்து அது பெருமாள் ஏழை பண்ணி ஃபோல்டு உண்டு, அதான் சொன்னேன் 7 ஃபோல்டு உண்டு. இதில் இது மாதிரி பண்ணி இதை ஃபுல்லாக தாயார் நம்ம இது ஷாலிகிராம் ஏழை பண்ணி வி கேரி வித் அஸ் ஃபார் லாஸ்ட் மேபி திஸ் ஓ இந்த பெருமாள் ஏழை பண்ணிட்டு போகிறது வழக்கம். இது கூடியே எங்கள் பஞ்சபாத்திரம் எல்லாம் ஃபுல் வி கேரி வித் அஸ், அது ஃபுல்லாக பண்ணி தான் ஆறுது. அப்படியே தாசன் எப்போ வெளியூர் கிளம்பினாலும் பெருமாளை ஏழை பண்ணிட்டு தான் வெளியில் போகிறது அப்படின்னு அடியங்களோட சங்கல்பம். சுவாமி உபதேசப்படி அடியங்கள் அந்த மாதிரியே பண்ணின்னு இருக்கோம். அதுதான் இப்போது ரமேஷ் சுவாமி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணார். பிரத்யேகமாக பேக் வச்சுருக்கார். இந்த பேக்கில் தான் ஏழை பண்ணுறது. இந்த சப்தாவரணம் இது நம்ம திருக்கோயில் ஆழ்வாருக்கு சப்தாவரணம் இது பண்ணி ஏழை பண்ணி உள்ளுக்குள்ளே பெருமாளை ஏழை பண்ணிட்டு அவர் அங்கங்கே திருவாராதனங்கள் பண்ணிட்டு இருப்பார். இப்போ எங்கே போனாலும் சந்தியாவந்தன காலத்தை, அந்த காலத்தை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துலையே நேற்றுக்கு அதை பற்றி டிஸ்கஷன்ஸ் ஆச்சு. அதுபடி சந்தியாவந்தனங்கள் பண்ணி விடுறது, அந்த அனுஷ்டானத்தை விடுறதில்லை. அது லேட்டாகவும் பண்ணக்கூடாது, அந்த டயத்தில் முடிஞ்சதுன்னா பண்ணி விடுறது. அந்த டயத்தில் ஃப்ளைட்டில் உள்ளே உட்காந்துருக்கோனாக்க வேறு வழி இல்லை. பட் கீழே வெளியில் இருக்கோம், வெயிட்டிங்கில் இருக்கோம் அப்படின்னாக்க அங்கே ஒரு இடத்த பார்த்து அந்த இடத்துல பண்ணிட்டு விடுறது அப்படின்னு. அதில் இதில் இப்போ இது காமிச்சுட்டு இருக்கிறது திருவாராதனம் அட் அயோத்தியா. ஒரு 2 வாரம் முன்னாடி அங்கே சுவாமியோட கூட போயிருந்தோம். அந்த டயத்தில் அங்கே இருந்த அரேஞ்ச்மெண்ட்ஸுக்குள்ளே திருவாராதனத்தை காத்தால முடிச்சுண்டு அதுக்கப்புறம் தான் பெருமாள் சேவையோ இல்லை மற்ற இதுவோ பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்ட்டு திருவாராதனம் இது பண்ணிட்டு அங்கே நடந்தது. அது ரொம்ப லகுவாக திருவாராதனம். அந்த இடமும் ஆடிய
அதில் எல்லாம் அர்க்கியம் பாத்தியம் தூப தீபம் எல்லாமே இதுலேயே தீர்த்தத்திலேயே இது இல்லையே அது இல்லையே அப்படின்னு நம்ம எது குறப்பட்டுக்கவே வேண்டாம். தீர்த்தமே எல்லாமே ரெப்ரசன்ட் பண்ணிடும். அதனால் தீர்த்தத்தாலேயே எல்லா இதுவும் பண்ணிவிடுறது. அந்த இடம் கூட ஜாஸ்தி இல்லை, இவ்வளவுதான் இடம் தேவை நமக்கு. திருவாராதனம் பண்ணுறதுக்கு ஒரு சுத்தமான இடம் எப்படி இருக்கோ அந்த இடத்த நம்ம சுத்தம் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி அங்கே வச்சுட்டு நம்ம பண்ணிக்க வேண்டியது. எவ்வளவு லகுவாக பண்ண முடியுமோ அவ்வளோ லகுவாக பண்ணிட்டு சீக்கிரமாக முடிச்சுட்டு கிளம்பணும். அங்கே நம்ம ஆற்றுல 2 மணி நேரம் 3 மணி நேரம் பண்ணலாம். பட் இந்த மாதிரி ட்ராவல் டைம்ஸில் எவ்வளவு லகுவாக பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ லகுவாக நம்ம பண்ணிக்கணும். இது லக்னோ ஏர்போர்ட்டில் மல்டி ஃபெய்த் ப்ரேயர் ஹால். சரி உள்ளே போய் அங்கே என்ன எதுன்னு பார்ப்போம், அங்கே போய் ப்ரேயர் பண்ணுவோம் நம்ம அப்படின்னுட்டு நாங்கள் 5-6 பேர் சாய்நாத் மாமாயில் இருந்தார், இவர் சுவாமியோட கூட நாங்கள் 4-5 பேர் அங்கேயும் போய் அங்கே உள்ளுக்குள்ளே சகசரநாம பாராயணம் பண்ணிட்டு வந்தோம். அங்கே அப்புறம் இது திருவள்ளூரில் இப்போது ஒரு மாதம் முன்னாடி ஸ்ரீமத் ராமாயண பாராயணம் 9 நாளைக்கு நடந்தது. அப்போ நாங்கள் எல்லாரும் தினமும் காத்தால கிளம்பி இதுலேருந்து சென்னையிலேருந்து திருவள்ளூருக்கு போயிட்டு அப்போ வந்து மாத்தியானிகம் பண்ணுற டைம். அப்போ எல்லாருமா முதல்ல மாத்தியானிகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ரீமத் ராமாயண பாராயணத்துக்கு எல்லாருமா போகிறது அப்படின்னு வச்சுட்டு இது பண்ணோம். அந்த இடத்துல நடந்தது இந்த சந்தியாவந்தனம் மாத்தியானியம். இது வந்து நம்ம மேல்கோட்டையில் இருக்கிற நட்டவாப்பி. இந்த நட்டவாப்பிக்கு என்ன விசேஷம் அப்படின்னாக்க ஆதிவன் சடகோப சுவாமியிலேருந்து தொடங்கி எல்லா ஜீயர்களும் இந்த நட்டவாப்பியில் அனுஷ்டானங்கள் பண்ணியிருக்கா. அந்த இடம் நமக்கு அவைலபிள். நீங்களும் உங்களோட சுவார்ச்சை, அதாவது ஆற்று பெருமாளை ஏழப்பண்டு ஆற்றுல 4-5 சால கிராமம் இருக்கலாம், மேலேயே இருக்கலாம். அதில் ஒரு சால கிராமம் ஏழப்பண்டு வந்தால் கூட போகிறோம். ஆமாம், சஞ்சாரத்துக்கு ஒரு சால கிராமம் ஏழப்பண்டு வந்தாக்க போகிறோம். ஒரு சால கிராமமும் ஏழப்பண்டு வந்து அங்கேயே இந்த நட்டவாப்பி கரையிலேயே நம்ம அனுஷ்டானங்களை பண்ணிட்டு பக்கத்தில் கல்யாணி புஷ்கரணி இருக்குது, அங்கே நம்ம காத்தால நீராட்டம் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இங்கே வந்து நம்ம அதை பண்ணிக்கலாம். அங்கே ரொம்ப நல்லா இருக்கும். அழைசிங்கரும் எழுதிருக்கார். இந்த மாதிரி ஒரு சான்ஸ் நமக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த சான்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பெருமாள் திருவாராதனம் அவுட் சைட் அப்படின்றது ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டட் விஷயமே இல்லை. ஃபஸ்ட்டு ஐ வாண்ட்ஸ் டு என்ஷூர் 2-3 திங்ஸ். இதை மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா 3 நாள் கழிச்சு இதே மறுபடியும் கேள்வியை கேட்பீங்க. அதுக்காக சொல்கிறேன், மனசில் வாங்கிக்கோங்க. பெருமாளை அரிசி டின்னில் போட்டுட்டு போகலாமா? பெருமாளை அமெரிக்கா எள்ள பண்ணிட்டு போகலாமா? அபச்சாரம் இல்லையா அப்படின்லாம் கேள்வி வரும். அமெரிக்கா போகிறது அபச்சாரம் இல்லையா? போகாதேன்னா போவையா? போகாமல் இருப்பியா? தப்பாக நினச்சிக்காதீங்க. சொல்லி காமிக்கிறதுக்காக இல்லை, எதில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன். டோன்ட் டேக் இட் அஸ் அதர்வைஸ். நம்ம சரண் சேவக்ஸ் எல்லாமே அவுட் சைடர்ஸ் தான், லோக்கலே இல்லை. நீங்களே பார்த்திக்கோ. என்னென்னா, எனக்கு ஆராதனம் பண்ண தெரியாது சுவாமி, ஏதாவது அபச்சாரம் ஆகிட போகிறது, ஏதாவது ஒரு அபச்சாரம் வந்துடுமோ, நான் பெருமாள்கிட்டே போகாமல் இருக்கேன். இதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஆம்பியாலும் அம்மாவும் கடைக்கு போயிருக்கா. குழந்த ஆகாரம் சாப்பிட்டு தொட்டில் தூங்கிட்டு இருக்கு. குழந்தைக்கு இன்னும் தலை நிற்கலை. நாம் இன்னும் குழந்தைய தூக்கி வழக்கப்படுத்திக்கலை. அவள் கிளம்பி போயிட்டா. ஒரு 15 நிமிஷத்தில் குழந்தை அழ ஆரம்பிச்சுடுத்து. நீ ஃபோன் பண்ணுற, அவளுக்கு ரீச் ஆகலை. எனக்கு குழந்தைய தூக்கி பழக்கமே இல்லை, நான் குழந்தைய தூக்கவே மாட்டேன், அதுக்கு தலை நிற்கலை அப்படின்னு வேடிக்கை பார்ப்போமா? இல்லை, தெரிஞ்ச லோலராயி சொல்லி ஏதோ ஒன்று தூக்கி மடியில் போட்டுட்டு ஏதாவது கொஞ்சத்துக்கு வழி பார்ப்போமா? அந்த குழந்தைய சமாதானம் பண்ண பார்ப்போமா? இதே ஆட்டிடியூட், இதே ஃபீலிங்ஸ், இதே பிஹேவியர் தான் ஆத்து பெருமாள் கிட்ட வரணும். இதுக்கு மேலே உங்களுக்கு லிவிங் எக்ஸாம்பிள் வேறு எதுவும் சொல்ல முடியாது. ஆயிட்டோம். என்ன சுவாமி கன்வின்சிங்காக இருக்கா? ஸ்வார்ச்ச பண்ணாமல் இருக்கிறத காட்டிலும் பெரிய அபச்சாரம் வேறு எதுவும் கிடையாது. ஸோ இப்போ எனக்கு குழந்தை பிறந்திருக்கு. நானும் சின்ன பையன், என் ஆம்பியாலும் சின்ன பொண்ணு. எங்களுக்கு ரொம்ப பழக்கம்லாம் கிடையாது. ஆனால் ஆஃபீஸில் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டி, எல்லாரும் ஃபேமிலியோடு தான் கலந்துக்கணும்னு சொல்லிட்டா. அப்போ அந்த குழந்தைய எடுத்துட்டு அதுக்கு தேவையான பாட்டிலில் தீர்த்தம், ஃபேரக்ஸு, கப்பு, என்ன வேறு என்ன, அப்புறம் ஸ்னக்கி, அப்புறம் வேறு என்ன,
என்ன ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டன்ஸில் அந்த மீட்டிங்கில் கலந்துட்டு குழந்தைக்கு தேவையானது எல்லாத்தையும் தூக்கின்னு போகிறோம் இல்லையோ, அதே மாதிரி தான் எந்த ஊருக்கு போனாலும் ஆத்து பெருமாளை எடுத்துட்டு அவருக்கு தேவையானதை எடுத்துட்டு தான் போகணும். அரிசி டின்னில் போட்டு போகக்கூடாது. அவள் குழந்தைய நீ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயேன், சரியா? அதனால் எங்கே போனாலும் பெருமாளை எல்லாம் பண்ணிக்கலாம். இந்த சப்தாகம் நம்ம சுந்தர சுவாமி உங்களுக்கு சம்பிரதாய பரிபாஷை சொல்லி கொடுத்துட்டேன்னு நினச்சுட்டார். அவர் சொல்லி கொடுத்துட்டுக்கே தெரியல. சப்த ஆவரணம்னா எந்த இடத்துக்கு இப்போ இங்கேருந்து வெளியில் போகிறோம், அப்போ எச்சல் தீட்டு இருக்கும், நாமளே செருப்பு போட்டுன்னு போகிறோம் அப்படின்னு வரும்பொழுது இந்த மாதிரி பட்டு துணியில் 7 சுத்து சுற்றினா அது ஒரு பவித்திரம். ஆவரணம்னு அர்த்தம், கவரிங்னு அர்த்தம், கவர். அப்போ இது இந்த பெருமாள் எழுதிருக்காருன்னு சொன்னால் இந்த பெருமாளை எங்கடா சோசா வர இந்த பெருமாளை இந்த பட்டை கொண்டு 7 சுற்று சுற்றுறோம். உள்ள பெருமாள் எழுதிருக்கார், உள்ள ஒரு சாலக்கிராமம் இருக்குது, இந்த பொட்டி உள்ள ஒரு சாலக்கிராமம் இருக்குது. இந்த ஒரு சாலக்கிராமத்தையும் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு பட்டில் தான் சுற்றிருக்கோம். அது உள்ள அந்த சாலக்கிராமம் குடு 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 உருண்டுலாம் ஓடக்கூடாது. ஒரு குழந்தைய சீட் பெல்ட் போட்டு தானே உட்கார வைப்போம். காரில் உட்கார வச்சு ஒரு பிரேக் போட்டு டங்கு நிச்சயக்கார குழந்தை. அந்த டப்பா ஒரு சின்ன வெள்ளி டப்பா இருக்கா, குங்குச்சிபிள் டப்பா, அது உள்ள ஒரு சின்ன சாலக்கிராமம் போட்டு ஏழை பண்ணிட்டு போகலாம். அந்த வெள்ளி டப்பா சின்னதாக ஒரு சின்ன வெள்ளி டப்பா வச்சுக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி ஒரு சின்ன மரப்பொட்டி வச்சுக்கலாம். இதை கையில் எடுத்து காமிக்கலாம், நல்லா காமி. சின்ன மரப்பொட்டி, உள்ளுக்குள்ளே ஒரே ஒரு சாலக்கிராமம், அந்த ஒரு சாலக்கிராமத்தை நல்லா பட்டு சுற்றி வச்சுருக்க. ஓப்பன் பண்ண தரேன் பாருங்க. இது உள்ள சாலக்கிராமம் இருக்குது, நன்னா பட்டு. அங்கே ஸ்க்ரீனில் தெரியும் பாருங்க, இதில் காமி. இதுதான் இந்த நீல பட்டு வஸ்திரம் இருக்கு இல்லையா, இந்த நீல பட்டு வஸ்திரத்துக்குள்ளே பெருமாள் எழுதிருக்கார். ஸோ இந்த சர்ஃபேஸுக்குள்ளே பெருமாள் உருண்டு போக மாட்டார். ஏன்னா பட்டினுடைய திக்னஸ் அது கம்ப்ளீட்டாக அந்த டென்சிட்டியை வந்து கவர் பண்ணியிருக்கு. இப்போ மூடிடுங்க, கம்ப்ளீட்டாக பெருமாள் அழகாக மூடிட்டார் பாருங்க. அப்போ ஒரு நுனியை வச்சுண்டு இந்த ஒரு நுனியிலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா சப்த ஆவரணம் 7 தடவை சுற்றலாம். நல்லா அழகாக சுற்றி 7க்கு மேலே போகலாம், தப்பில்லை. அதனுடைய இதை பொறுத்திருக்கு. நல்லா அழகாக பிரித்து சுற்று, சுருட்டாத இப்படி சுற்றணும், ஒன்றுமே இல்லை. இந்த ஜிஆர்டி அபிராமி அங்கெல்லாம் போனீங்கன்னா சின்ன சின்னதாக ஒன்றுக்குள்ளே ஒன்று போடுற மாதிரி வட்டில் விற்பான். இப்போ எனக்கெல்லாம் ஆற்றுல பெருமாள் திருவாரத்துக்கு பெரிய பெரிய வட்டில், சஞ்சாரத்துக்கு இத்தினோண்டு வட்டில் தான், சரியா? சுந்தர சுவாமி அவர் திருவாராதனம் பண்ணதை நான் வீடியோ எடுத்தேன், நான் திருவாராதனம் பண்ண அவர் எடுக்கவே இல்லை, அதனால் உங்களுக்கு அந்த வட்டில் தெரியாது. சுவாமி ரொம்ப சிம்பிள், 4 பாக்கப்பட்ட கிடச்சதுலாம் போகிறோம், அழகாக திருவாராதனம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். குட்டி குட்டியாக பார்க்க சொன்ன மனம் இருந்தால் மார்க்க பந்து, குட்டி குட்டியாக பார்க்க சொன்னல, அதை வச்சு அழகாக திருவாராதனம் பண்ணிட்டு போகலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம ரமேஷ் சுவாமி திருநாராயண படத்துக்கு வச்சு பெருமாள் ஏழை பண்ணிட்டு வந்துட்டார், பாத்திரம் இல்லை. மடப்பள்ளியில் 5 கொட்டாங்குச்சி எடுத்து கொடுத்தேன், 5 கொட்டாங்குச்சி, அதுதான் திருவாராதனம். ரொம்ப சிம்பிள், ஏன் காம்ப்ளிகேட் பண்ணுறீங்க? இப்போ என்ன எடுத்து எதுக்கும் இருக்கட்டும், மேலே இன்னொரு பட்டனால ஒரு நிமிஷம், இன்னொரு பட்டனால அதை மூடிருக்கார், இன்னொரு பட்டை போட்டு அதை மூடி வச்சுருக்கார். ப்ளஸ் இது வெல்வெட், அதனால் இன்னொரு ஆவரணம். நம்மள இதெல்லாம் வெயிட்டும் கிடையாது, ஈஸி டு கேரி, அழகாக. ஆனால் பெருமாள் போட்டுருக்கிறத பையன் இப்படி கை கீழே இருக்கல பார்த்தீங்களா, அவர் மேலே மட்டும் குழந்தை மாட்டிக்கிற மாதிரி தான் மாட்டிட்டார். ஒரு ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம், பெருமாளை கீழே இறக்கக்கூடாது. நாம் கேரிங்கில் வரைச்சு அது பாட்டுக்கு பெருமாள் ஏழில் பண்ணி போகலாம். சாலக்கிராம பெருமாள் அவ்வளோ சுலபர், ரொம்ப பயப்படாதீங்க. அதுக்கு மேலே இதுதான் அவருடைய கேரி பேக், அழகாக பெருமாள் ஏழில் பண்ணிட்டார் பாருங்க. ஸோ எங்கே போனாலும் ஹேண்ட்பேக் லக்கேஜாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். பாத்திரத்தில் நீங்கள் உதிரி எடுத்து போனால், திருமணுக்கு வெள்ளி குச்சி எடுத்து போனால் அது ஸ்கேனிங்கில் கண்டுபிடிச்சிட்டு இம்சை பண்ணுவான். அதெல்லாம் நீங்கள் இதில் போட்டிருக்கோம், பேர் வந்து செக்இனில் போட்டிருக்கோம், பேகேஜ் செக்இனில் போட்டிருக்கோம். அதை பெருமாளை மட்டும் கையில் வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அவன் எதனா கேட்டானா ஏ அமாரா பூஜா மூர்த்தி ஹாய் அப்படின்னுங்கோ. நாங்கள்லாம் எங்கள் கண்ணன்லாம் இல்லை, பெருமாளை கண்ணன் விக்கிரகம் சுவாமி அதெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு போகிறோம். எங்கள் மாமா கிருஷ்ண சாய்நாத் மாமா கேளுங்க, அவர் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு.
நாம் பண்ணுற ஆட்டிடியூடில் தான் சுவாமி இருக்குது. நம் அடையாளத்தை நாம் காண்பிக்க ஆரம்பித்தோன்னு சொன்னால் அத்தனை பேரும் நமக்கு மரியாதை தான் கொடுப்பான். நம்ப பெருமாள் நம்ப குழந்தை. இன்னொன்று, கன்னிகாதானம் பண்ணிக்கச்சே ஆற்றுக்கு மகாலட்சுமி வரத்துக்கு முன்னாடி பெருமாள் தானம் பண்ணிவிட்டு அப்புறம்தான் கன்னிகாதானம்ன்றது உண்டு சம்பிரதாயம். இந்த குட்டி கண்ணன்லாம் இல்லை, சாலக்கிராம பெருமாள் கொடுக்கணும். இப்போ சமீபத்தில் 2-3 சரண் ஃபேமிலி கல்யாணம் நடந்தது. சமீபத்தில் 2-3 சரண் ஃபேமிலி கல்யாணம் நடந்தது. அதில் பெருமாள் தானம், கன்னிகாதானத்து போது பெருமாள் தானம் வாங்கினோடனே பிள்ளையினுடைய அப்பா அவர் ரூமுக்கு போய் அங்கே ஏற்கனவே ஒரு இடத்த சுத்தம் பண்ணி கோலம் போட்டு விளக்கேற்றி வச்சு இந்த பெருமாள் அங்கே ஏழை பண்ணி அவருக்கு ஒரு பால் அம்சை பண்ணி அப்புறம் ஒரு பழத்தை அம்சை பண்ணிவிட்டு பிள்ளை வந்து அந்த பெருமாளை சேவிச்சுட்டு அப்புறம் போய் திருமங்கலி தாரணம் பண்ணி திருமங்கலி தாரணம் ஆன நாளைக்கு பொண்ணும் பிள்ளையும் வந்து அந்த பெருமாளை சேவிக்கிறான். ஆகையால் நமக்கு நம்ப பெருமாள் தான் எல்லாம். அவரால் ஆத்து பெருமாளால் தான் நமக்கு எல்லாம். அவரை கவனிக்கிறதுனால தான் மீதி நமக்கு எல்லாம் விருத்தியாகுது. குலதெய்வம் குலதெய்வம்னு நாம் ஜோசிக்காரர் சொன்னால் குலதெய்வம் வீட்லேயே ஒன்று உட்காண்டுருது, அதுதான் முதல்ல. இதனால தான் நம்ம விரிவாக சொன்னால் 12 சாலக்கிராமம் ஒரு ஆற்றுல இருந்தால் அந்த வீடே ஒரு திவ்ய தேசம். அப்புறம் என்ன சுவாமி, நான் 10 பார்த்துட்டேன், நான் 12 பார்த்துட்டேன், நான் 13 பார்த்துட்டேன், சேவிச்சுட்டேன்னு ஒருத்தர் வாயில் வருதில்லை. நீ பார்த்தாச்சா, நான் பார்த்தாச்சா, நான் பார்த்தாச்சா, நீ பார்த்தாச்சா, நான் சேவிச்சுட்டேன்னு ஒருத்தராவது சொல்கிறாளா? பெருமாளை சேவிச்சேன், பார்சாதி போய் சேவிச்சேன், திருநீர்மலையில் போய் பெருமாளை சேவிச்சேன் சொல்கிறாளா? ரைட்டா? இந்த அழகான பெருமாளை நம்ம ரசிக்கணும், அந்த பெருமாளை நித்தியம் கொண்டாடணும். அவர் போச்சே வரைச்சே குழந்தைய கொஞ்சணும்ல, ஒரு கணத்தை கிள்ளி ஒரு முத்தம் கொடுக்குறோம்ல, தூக்கி இடுப்பில் செத்தனாய் வச்சுக்கோ, ஒன்றுமே இல்லைனா கூட குழந்தைய தூக்கி இடுப்பில் வச்சுக்கிறோமோ இல்லையோ, அந்த மாதிரி அந்த பெருமாளை நம்ம கொஞ்சணும், கொண்டாடணும், ரசிக்கணும், என்ஜாய் பண்ணணும். இதெல்லாம் நாங்கள் பண்ணுறோன்னு சொன்னால் நீங்களாம் ஏற்றுக்க மாட்டீங்க. நீங்கள் என்ன சுவாமி பெரிய ஆச்சாரம், டெய்லி 12 தடவை விட்டுக்கிறேன் அப்படின்னு ஒதுக்கிடுவேன். அதனால தான் ரமேஷை பம்பாயிலேருந்து வர சொன்னேன், 10,000 ரூபாய் டிக்கெட்டு போட்டு. நீ சொக்கா போட்டுன்னு வந்தாதாம்மா நீங்களாம் நம்புவாய் வாழா லௌகிகாலாம், எதுக்கு எடுத்தாலும் நீங்களாம் வைதிகால் உங்களால் முடியும் அப்படின்ட்டு எங்களை கை காமிச்சிட்டு போயிடுறா. நீங்களே வாங்கோ, நீங்கள் என்ன பண்ணுறேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல வச்சேன். அதனால் அவருடைய பெருமாளோடு இன்றைக்கி வந்து நமக்கு டெமோ காமிச்சிருக்கார். அவர் பெருமாள் பாத்திரம்லாம் வட்டலாம் இப்போ நம்ம பாத்திரம் வச்சுட்டு வந்து சார், சின்ன சின்ன வட்டலாம் தான் சொல்கிறேன். பாக்குப்பட்டை கிடச்சா அதில் திருவாராதனம் பண்ணலாம், கொட்டாங்குச்சி கிடச்சா அதில் திருவாராதனம் பண்ணலாம், மரக்கப்பு கிடச்சா அதில் திருவாராதனம் பண்ணலாம், வெள்ளி எடுத்து போனால் அதில் திருவாராதனம் பண்ணலாம், செப்பு வட்டில் வச்சுருந்தா திருவாராதனம் பண்ணலாம், பித்தளை வட்டில் வச்சுருந்தா அதில் திருவாராதனம் பண்ணலாம், அர்க்கியம் பாத்தி ஆச்சவனியம் சரிச்சு தூபம் தீபம் எல்லாம் தீர்த்த ரூபத்தில் பண்ணிகிட்டே போகலாம். சுந்தரம் பார்த்திங்களா உள்ளங்கையில் இத்தினூண்டு மணி வச்சுருந்தார் பார்த்தீங்களா, வெள்ளி மணி, குட்டி ஊண்டு மணி, அங்கே பாருங்க காமிப்பா, குட்டி மணி இப்படி அடிப்பார். இவ்வளோ பெரிய மணி எடுத்து போகணும்னு அவசியம் இல்லை, தகதூண்டு மணி அவர் கையில் இருக்குது. பாருங்க அது அந்த ஒரு சின்ன ஸ்பேஸ், அது என்ன ஸ்பேஸ் அது, அது உள்ள ஒரு திருவாராதனம் அழகாக என்ன பண்ணார், தொடச்சார், நல்லா அழகாக சுத்தி பண்ணார், பெருமாள் பண்ணார். பட் ஆனால் திருவாரம் நடக்கிறது, அதுக்குன்னு அவருடைய தர்ப பவித்திரம் கொண்டு வரார். எப்போவுமே பேக்கெட்டில் இது வச்சுருப்பார், திராட்சை முந்திரி பருப்பு அந்த மாதிரி வச்சுருப்பார். இன்னொன்று இருக்குது, இப்போ எங்களுக்கெல்லாம் ஒரு வழக்கம் உண்டு. நான்லாம் பம்பாய்க்கெலாம் போனேன்னா மடத்தில் இருக்கச்சே முதல்ல விநியோகம் பண்ணுவாள். அந்த பிரசாரத்தை நான் என் பெருமாளுக்கு திருவாராதனத்தில் எனக்கு விநியோகம் பண்ணுற பிரசாரத்தை என் பெருமாளுக்கு நான் சமர்ப்பிப்பேன். அதான் வழக்கம் உண்டு. பண்ணணும் நினைக்கிறதா முக்கியம், யோசிச்சுட்டே இருக்காதீங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் பெருமாள் கோச்சிக்க மாட்டார். இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, அது தப்புலையே, பண்ணாமல் இருக்கிறதுன்றது மட்டும்தான் தப்பை தவிர்த்து நீங்கள் என்ன பண்ணாலும் பெருமாள் ஏற்றுப்பார். ஆஃப்டர் த பிரேக் சந்திப்போம்.